கடந்த ஜனவரி மாதம் புதுவையைச் சேர்ந்த ஒரு நபரை தொடர்பு கொண்ட இணையவழி மோசடிக்காரர்கள் உங்களுடைய ஆதார் கார்டு, செல்போன் எண்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி தைவான் நாட்டிற்கு போதை மருந்துகள் கடத்தப்பட்டுள்ளது. உங்கள் ஆதார் கார்டு மற்றும் செல்போன் எண்களை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தப்பட்டுள்ளதால் நீங்கள் தான் அதற்கு பொறுப்பென்று தங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாகவும், தங்களை வீட்டை விட்டு எங்கேயும் செல்லக்கூடாது என்றும், உன்னுடைய வங்கி கணக்கில் இருக்கின்ற பணத்தை அனைத்தையும் நான் சொல்கின்ற வங்கி கணக்குக்கு மாற்றுங்கள், அப்படி இல்லை என்றால் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து விடுவேன் என்று மிரட்டியதால் புகார்தாரர் 9,69,000 ரூபாய் பணத்தை மேற்படி இணையவழி மோசடிக்காரர்கள் சொன்ன வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். இது சம்பந்தமாக மேற்படி புகார்தாரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து குற்ற வழக்கு எண் மேற்கொள்ளப்பட்டு விசாரணையும் நடைபெற்றது. அதன் பின்னர் மேற்படி புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் இது சம்பந்தமாக இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் IPS அவர்களுடைய உத்தரவு மற்றும் அறிவுறுத்தலின் பேரில் விசாரணையின் அடுத்த கட்டத்திற்கான பல்வேறு தகவல்கள் திரட்டப்பட்டது. மேற்படி சைபர் கிரைம் டூல்ஸ்களின் மூலம் விசாரணை மேற்கொண்டதில் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு பின்னர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவின்படி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் அவர்கள் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் தலைமை காவலர் அருண்குமார், காவலர்கள் பாலாஜி, வைத்தியநாதன் மற்றும் சதீஷ்குமார் ஆகியோர்களை கொண்ட தனிப்படை போலீசார்கள் மேற்கொண்ட விசாரணையில் மேற்படி புகார்தாரர் செலுத்திய பணம் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பொந்து சங்கராராவை என்பவரின் வங்கி கணக்கில் வரவழைக்கப்பட்டு பின்னர் அந்த பணம் பேங்க் செக் மூலம் பெறப்பட்டுள்ளது. மேற்படும் இணையவழி மோசடிக்காரர்கள் தெலுங்கானாவில் உள்ள கார்னூல் மாவட்டத்தில் பதுங்கி இருப்பது தகவல் கிடைத்தது. அதன்படி மேற்படி விசாகப்பட்டினத்தை சேர்ந்த பொந்து சங்கராராவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்து 9.5 லட்சம் பணம், செல்போன் மற்றும் பேங்க் செக்புக் ஆகியன பறிமுதல் செய்தது. அதன் பின்னர் மேற்படி நபர் இன்று தலைமை குற்றவியல் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். இது பற்றி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் IPS அவர்கள் கூறுவது என்னவென்றால், நீங்கள் அனுப்பிய பார்சலில் அல்லது உங்களுக்கு வந்த பார்சலில் போதைப் பொருள் அல்லது ஆயுதம் அல்லது சட்டத்திற்கு புறம்பான பொருட்கள் வந்துள்ளதாக உங்களை CBI, ED மற்ற மாநில காவல்துறையிலிருந்து பேசுவதாக கூறி தங்களை மிரட்டி டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிவிட்டோம் என்று கூறி சைபர் குற்றவாளிகள் பணம் பறிக்க முயல்வார்கள். பொதுமக்கள் யாரும் இதனை நம்ப வேண்டாம். டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது இந்திய சட்டத்திலேயே கிடையாது. அப்படி யாரேனும் கூறினால் அதனை நம்பாதீர்கள். ஃபெடெக்ஸ் கொரியர் ட்ராய்டு மும்பை போலீசிலிருந்து பேசுவதாக கூறி உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளோம் என்று கூறினால் அவர்களது தொடர்பை உடனடியாக துண்டித்து விடுங்கள். உங்களுடைய சிம் கார்டு, ஆதார் கார்டை பயன்படுத்தி வங்கி கணக்கு தொடங்கி அதில் ஆவலா பணம் பரிமாற்றம் நடைபெற்று உள்ளது என்றும், அந்த பணம் தீவிரவாத செயலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும், உங்கள் சிம் கார்டு தவறான செயலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் சைபர் குற்றவாளிகள் தொடர்பு கொண்டு உங்களை மிரட்டினால் யாரும் நம்பாதீர்கள். சமூக வலைதளங்களில் அல்லது தெரிந்தவர்கள் யாரேனும் உங்களுடைய பணம் தருவதாக கூறி வங்கி கணக்குகள் மற்றும் சிம் கார்டு கேட்டால் அதனை கொடுக்காதீர்கள். அப்படி கொடுத்து தவறினால் செயலில் உங்கள் வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டு ஈடுபட்டால் காவல்துறையினரால் கைது செய்ய நேரிடும்.